குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல்மோஸ்ட் நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல ஒரு சாப்டரை முடிக்க போறோம். சரியா? சோ நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல சொன்ன மாதிரி தான், இனிமேல் ஒவ்வொரு நாளும் எப்பெல்லாம் நமக்கு கிளாஸ் இருக்கோ மேக்ஸ் சப்ஜெக்டும் படிக்க போறோம். அந்த மேக்ஸ் சப்ஜெக்டோட அப்ளிகேஷன், ஸோ எங்கெல்லாம் யூஸ் பண்றோம், எப்படி யூஸ் பண்றோம்ன்ற விஷயங்களும், ஒரு சில பொதுவான விஷயங்கள், இந்த ஸ்டாண்டர்டுக்கு தான் இது தெரியணும் இல்ல, பொதுவான சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா குட்டஸ்? ஓகே. சரி, இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம டெய்லி தலைவலிக்குது, காய்ச்சல் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு அது தலைவலிக்குது, காய்ச்சல் அடிக்குது அப்படின்னா ஒரு 1 ரூபிக்கு மாத்திரை வாங்குவோமா? பாராசிட்டமாலோ இல்ல ஏதோ கால்பாலோ ஏதோ ஒரு டேப்லெட் சொல்லி வாங்குவோம்ல. சோ அந்த டேப்லெட்டோட காஸ்ட் எவ்வளவு குட்டஸ் இருக்கும்? எங்க சொல்லுங்க. 1 ரூபி டேப்லெட்டோ இல்ல 2 ரூபி டேப்லெட்டோ, ஆனா வாங்குறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம்? ஆனா எக்ஸ்பிரி டேட் பார்த்து கொடுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். இல்ல அப்படின்னா மெடிக்கல் ஷாப்லயோ இல்ல ஹாஸ்பிட்டல்லயோ அவங்க கொடுக்குறவங்க கரெக்டா எக்ஸ்பிரி டேட் இருக்கான்னு பார்த்துட்டு தான் அந்த டேப்லெட் கொடுப்பாங்க. ஏன் குட்டர்ஸ்? வாங்குற 1 ரூபி டேப்லெட்டுக்கு எக்ஸ்பிரி டேட் முக்கியம், ஆமாவா இல்லையா? ஏன்னா அது ஒரு உயிர் சம்பந்தப்பட்டது. ஏன்னா அந்த டேப்லெட்ஸ் நம்ம இன்டேக் எடுக்கிறோம். சோ அப்ப கரெக்டா நம்ம ஹெல்த் வைஸ் ஹெல்தியா இருக்கணும். கரெக்டாமா? அதே விஷயம் இப்ப நம்ம பேப்பர்ல, நியூஸ் பேப்பர்ல படிக்கும் போது இல்ல டிவி நியூஸ்லயோ சொல்லுவாங்கல்ல, லைக் கேஸ் சிலிண்டர் வந்து பர்ஸ்ட் ஆயிருச்சு, சோ என்ன ரீசன்றது யாராலையும் டயக்னோஸ் பண்ண முடியல, என்ன ஏதுன்றத அட்லீஸ்ட் இயர்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸாவது நம்ம அந்த விஷயங்களை நம்ம காதுல கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். அப்ப ஒரு கேஸ் சிலிண்டர்ன்றது எவ்வளோ ஒரு பெரிய முக்கியமான விஷயம். அது ஒரு வெடிக்குதுன்ற அளவுக்கு இருக்குன்னா, அதுல மெயினான நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய பேசிக் விஷயம் என்னன்னு யாருக்காவது சொல்ல முடியுமா? அப்படின்னா, ஒரு கேஸ் சிலிண்டரோட எக்ஸ்பிரி டேட் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்றத நான் இப்ப மேக்ஸ்ல சொல்லி தரேன். ஓகேவா? சோ அதுக்கும் இப்ப நம்ம படிக்க போறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, அதுலயும் ஒரு குட்டியூண்டு ஒரு சின்ன ஆபரேஷன் மேக்ஸ் ரிலேட்டடா தான் இருக்கு. சரியா குட்டஸ்? சரி. கவனிச்சுக்கோங்க. நான் டிராயிங் டீச்சர் இல்லடா, அதனால எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் டயக்ராம் டிரா பண்றேன். சரியா? சரி, இது ஒரு கேஸ் சிலிண்டர்னு வச்சுக்கோங்க. கேஸ் சிலிண்டர் என்ன கலர்ல இருக்கும்? ரெட் கலர்ல இருக்கும். ஓகே. இந்த கேஸ் சிலிண்டர்ல இங்க நம்ம ஹேண்டில் இருக்குல்ல, பிடிக்கிற கைப்பிடி இருக்குல்ல, இந்த இடத்துல ஒரு 3 வெர்டிக்கல் ராடு இருக்கும். சரியா குட்டஸ்? இப்ப நான் ஒரு விஷயம் சொல்றேன் அப்படின்னா நீங்க எல்லாம் போய் வீட்டுல கிச்சன்ல எதுவும் ட்ரை பண்ணிடக்கூடாது. ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. தாத்தா பாட்டி வீட்டுல இருக்காங்களா, இல்ல அம்மா அப்பா இருக்காங்களா, இல்ல அக்கா அண்ணாங்க கிட்ட ஒரு விஷயத்த ஷேர் பண்ணுங்க. நீங்களா போய் எதுவும் ரிஸ்க் எடுத்துடக்கூடாது. சரியா குட்டஸ்? ஜஸ்ட் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்கன்னு தான் நான் சொல்றேன். சரியா? ஓகே. ஏன்னா நம்ம இந்த விஷயங்கள்லாம் நீங்க குட்டி பசங்க, உங்களுக்கு இதெல்லாம் தொடக்கூடாது. ஜஸ்ட் மேக்ஸ்ல இது எப்படி யூஸ் பண்றோம்ன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க. இந்த 3 ராடு இருக்கு குட்டஸ். இந்த 3 ராடுல லெட்டர் ஏ, பி, சி, டின்னு சொல்லி இருக்கும். சரியா? சோ ஏபிசிடின்னு இருக்கும். இந்த 3 ராட்ல ஏதாவது ஒரு ராடுல இந்த லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இந்த 3 ராடுல ஏதாவது ஒரு ராடு, சரியா, அந்த வெர்டிக்கலா இருக்குல்ல, கை பிடிக்கிறோம்ல அந்த இடத்துல ஒரு ராட்ல இந்த 4 லெட்டர்ஸ்ல ஏதாவது ஒரு லெட்டர் இருக்கும். குட்டஸ், ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாசம் நமக்கு தெரியுமா? 12 மாசம். சரியா? 12 மாதங்கள். சரி, இந்த 12 மாதங்கள்ல இந்த 4 லெட்டரா இருக்குல்ல, அப்ப 4ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா ஆன்சர் என்ன சொல்லுவீங்க? டீச்சர் 3ன்னு சொல்லுவீங்க. கரெக்டா? கொஞ்சம் கேப் விட்டு எழுதிக்கிறேன். ஏ, பி, சி, டி. சரியா குட்டஸ்? ஓகே. டிவைட் பண்ணா என்ன வரும்? 3. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்க மொத்தம் 12 மாசத்தை 3 மூணா பிரிச்சிருங்க. எங்க சொல்லுங்க. 4 கம்பார்ட்மெண்ட்ல எப்படி பிரிப்பீங்க? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச். ஓகேவா? ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். சரியா குட்டஸ்? நான் சொல்ற விஷயம் புரியுதா? ஒரு உதாரணத்துக்கு ஜஸ்ட் இது ஜிகேவா தெரிஞ்சுக்கோம். ஏன்னா இங்க நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? டிவைட் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம படிக்க போற கான்செப்டும் வகுத்தலை பத்தி தான், தட் இஸ் டிவிஷனை பத்தி தான். இப்ப ஒரு உதாரணத்துக்கு அந்த 3 ராடுல ஏதாவது ஒரு ராடு, சரியா, இந்த கைப்பிடி இருக்கிற இடத்துல 3 ராடு இருக்கும். ஏதாவது ஒரு ராடு மட்டும் டிஃப்ரெண்ட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. சரியா? சோ வீட்டுல போய் இதை நீங்க அம்மா அப்பாக்கு சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறட்டும். இல்ல தாத்தா பாட்டி மட்டும் இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சரி, இந்த 3 ராட்ல ஒரு உதாரணத்துக்கு A25 கொடுத்துருக்காங்கப்பா அப்படின்னா நம்ம கேஸ் சிலிண்டர் வாங்கும் போதே என்ன செய்யணும்? ஆனா எங்களுக்கும் நாங்களும் படிச்சிருக்கோம், எங்களுக்கும் மேக்ஸ் தெரியும்.
A25 இருக்குன்னா என்ன அர்த்தம்? சோ 25 அப்படின்னு சொன்னா இப்ப நம்ம இருக்கிறதோட வருஷம் என்னது 2025. ஓகேவா? இந்த 2025ல கடைசி 2 நம்பர் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. தட் இஸ் 25வது வருஷம் 2025ல நம்ம இருக்கோம்னு அர்த்தம். சரியா குட்டஸ்? அர்த்தம் புரிஞ்சிருக்கும். A25னா இதோட எக்ஸ்பிரி டேட் என்னது? ஜான்வரி, பிப்ரவரி, மார்ச் 2025க்குள்ள இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். கேஸ காலி பண்ணியிருக்கணும். சப்போஸ் இப்ப நமக்கு என்ன மாசம் நடந்துட்டு இருக்கு? ஜூலை மாசம் நடக்குது. கரெக்டா? இப்ப நமக்கு வீட்டுக்கு வந்து கேஸ் சிலிண்டர் போட வரவங்க தெரிஞ்சோ தெரியாமையோ தான் தப்பு பண்ணுவோம். சரியா? யாருமே வேணும்னே தப்பு பண்ண மாட்டாங்க. சோ அப்ப கேஸ் சிலிண்டர் கொடுக்கும்போது A25 இருக்கு அப்படின்னா நீங்க என்ன சின்ன சமத்தா A25 என்ன அர்த்தம்? 25னா இப்ப 2025ல ஏ சீரிஸ் அப்படின்னா நம்ம இப்ப மொபைல்ஸ் எல்லாம் சொல்றோம்ல, சாம்சங்னா ஏ சீரிஸ், ஐபோனுக்கு சீரிஸ் சொல்றோம்ல, அது மாதிரி இது இந்த மாதிரி ஏபிசிடி சீரிஸ் தான். இப்ப அப்படின்னா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்க்குள்ள அந்த கேஸ் சிலிண்டரை அவங்க யூஸ் பண்ணிருக்கணும். ஆனா அவங்க கொண்டு வந்த சிலிண்டர்ல A25னா இருந்தா என்ன அர்த்தம்? எக்ஸ்பிரி டேட் முடிஞ்ச சிலிண்டர்னு அர்த்தம். அப்ப இதை நம்ம என்ன செய்யக்கூடாது? வீட்டுல வாங்கக்கூடாது. ஸோ எக்ஸ்பிரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சிலிண்டரை வாங்கினா அதுல உள்ள டம்ப் பண்ணிருப்பாங்கல்ல, கேஸ் ஃபில் பண்ணிருப்பாங்கல்ல, அதோட ரியாக்ஷன் என்னவா இருக்கணும்? ஆப்போசிட்டா ரியாக்ட் ஆனதுனாலதான் என்னது வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரியா குட்டஸ்? நான் சொன்ன விஷயத்த ஜஸ்ட் உங்க அக்கா, அண்ணா இல்ல உங்க ஸ்கூல்ல 4 பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஆனா ரிஸ்க் எடுத்துடக்கூடாது. சரியா? ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இப்ப நம்ம படிக்க போறது டிவிஷன். சோ அது ரிலேட்டடா தான் இப்ப நான் சொல்லி கொடுத்துருக்கேன். புரிஞ்சுச்சா? சப்போஸ் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல C25 அப்படின்னா ஏ சீரிஸ், பி சீரிஸ், சி சீரிஸ். அப்ப இப்ப நடக்குது என்னது? ஜூலை மாசம். அப்ப இன்னும் 2 மாசத்துக்கு இந்த சிலிண்டரை யூஸ் பண்ணலாம். இல்ல ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இப்ப சி சீரிஸ்னா நான் அடுத்து இன்னும் ஒரு 4 மாசம் கழிச்சு வருவேன். இது என்ன செஞ்சிருக்க கூடாது? வீட்லயே வச்சிருக்க கூடாது. வேண்டாம்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிருக்கணும். சரியா குட்டீஸ்மா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா இனிமேல ஒவ்வொரு கிளாஸ்ல இது மாதிரி உங்களுக்கு சில ஜிகே கொஸ்டின், மேக்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா? உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கிளாஸ்ல பிடிக்கல, டவுட்ஸ் இருக்குன்னா தாராளமா கேட்கலாம். சரியா குட்டஸ்? சரி, இப்ப நம்ம என்னமா பார்த்தோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல இருக்கிற முழுக்களோட பெருக்கல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். சோ அது ரிலேட்டடா ஒரு சில சம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு அடுத்து போவோமே. ஓகேவா? செய்யலாமா? ஓகே. ரோமன் லெட்டர் நம்பர் 2. சரியா? திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 2டா. சரியா தவறா? சரியா தவறா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எங்க பார்த்து சொல்லுங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா -15 has to be multiplied by 5. So is equal to answer is 75. 15 -15 5ஆல பெருக்கனா ஆன்சர் வந்து 75 அப்படின்னா குட்டீஸ் எப்பயுமே சரி, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு ரூல்ஸ் நல்லா தெரியும். ஆனா சைனை சொல்லுங்க. சைனுக்கு அந்த ரூல் என்னன்றத சொல்லி பார்த்துட்டு அப்புறம் நம்பர் போங்க. எடுத்தோடனே நம்பர் செஞ்சோம் அப்படின்னா சைன் செய்ய மறந்துடுவோம். சரியா குட்டீஸ்? இங்க பாருங்க, மைனஸ் இன்டூ பிளஸ், மைனஸ் இன்டூ பிளஸ்னா என்ன வரும்? நமக்கு இங்க என்ன வந்திருக்கணும்? மைனஸ் வந்திருக்கணும். சரியா? அடுத்து நம்பரை வேணும்னாலும் நீங்க மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இங்கேயே தப்பு அப்படின்னா நம்ம என்னன்னு தான் சொல்லணும்? தவறுன்னு தான் சொல்லணும். சொல்றது புரியுதா? சரின்னு சொல்லி சொல்லக்கூடாது. வேணும்னா நம்பரை செக் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. பட் சைன்லயே தப்பு அப்படின்னா ஆன்சரே நமக்கு என்னதான்? தப்பு தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது சரியா தவறா அப்படின்னா இது தவறு. சரியா? அடுத்தது போடலாமா? 2வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? -100 இன்டூ 0 இன்டூ 20மா. அப்ப இது என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஈஸியா சொல்லி தரேன். இங்க 0ன்னு இருக்கா? நம்ம ஏற்கனவே என்ன படிச்சிருக்கோம்? 0 ஆல எதை பெருக்கினாலும் என்னதான் வரும்? விடை 0 தான் வரும் அப்படின்றத ஒவ்வொரு தடைக்கும் சம் செய்யறதுக்கு முன்னாடி ப்ராப்பர்ட்டியை சொல்லி சொல்லி பாருங்க. இங்க ஆன்சர் என்னதான் வந்திருக்கு? 0 தான் வந்திருக்கு. எஸ், அப்ப இது சரி. ஓகேவா? புரிஞ்சா? அடுத்த கொஸ்டின், இது கொஸ்டின் நம்பர் 1, இது கொஸ்டின் நம்பர் 2, கொஸ்டின் நம்பர் 3 பார்ப்போம். சரியா? 8 இன்டூ -4. இப்ப 8ன்னு கொடுத்துருக்காங்களே, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கும் குட்டஸ்? யோசிச்சு சொல்லுங்க பாருங்க, உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கான்ட்டு. 8ன்னு கொடுத்துருக்காங்களே, அப்ப இதுக்கு முன்னாடி என்ன சைன் இருக்கும் அப்படின்னா எதுவுமே மென்ஷன் பண்ணலன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம்? பிளஸ் இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? சோ பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும்? நமக்கு தெரிஞ்ச ஆன்சரை போறதுக்கு முன்னாடி அங்க என்ன கொடுத்துருக்காங்கன்றத முதல்ல எழுதிருவோம். அப்பதான் கன்ஃபியூஷன் ஆகுது.
பிளஸ் இன்டு மைனஸ் என்ன வரணும்? மைனஸ் வரணும். அப்ப இங்க என்ன வரணும்? மைனஸ் அப்படின்னு இருக்கணும். ஆனா அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? பிளஸ்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப இது சரியா தவறா? இங்க நீங்களே சொல்லுங்க. ஒரு செகண்ட் டைம் கொடுக்குறீங்க, உங்களால யோசிக்க முடியுதான்னு பாத்துருவோமே. யோசிக்கிறீங்களா? இல்ல அமைதியா உட்காந்து கவனிக்கிறீங்களா கிளாஸ? கூட்டு சொல்லுங்க பாப்போம். இது என்னதுமா? பிளஸ் இன்டு மைனஸ் மைனஸ்ன்னு வரணும். ஆனா இங்க பிளஸ் கொடுத்துருக்காங்க. அப்ப இது தவறு. குட்டஸ், இன்னைக்கு ஒரு ஜிகே கொஸ்டின் கேக்குறேன். இப்ப சடனா தோணுன விஷயம். சரியா தவறான்னு இருக்குல்ல? தப்புக்கும் தவறுக்கு என்ன குட்டஸ் வித்தியாசம்? எங்க யோசிங்க. தப்பு அப்படின்னு சொல்றோம். சாரி டீச்சர், நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம். இல்ல சாரிம்மா, நாங்க தெரியாம செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப இந்த இடத்துல தப்புன்றது யூஸ் பண்றோமே. தப்பு அப்படின்னா என்ன? தவறு அப்படின்னா என்ன? இந்த ரெண்டு வார்த்தையோட உண்மையான தமிழ் அர்த்தம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டுல இருக்கோம், நமக்கு வாய்க்கு வந்து எல்லா வார்த்தையிலும் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி கரெக்டான காரணம் தெரிஞ்சு யூஸ் பண்ணுங்க பாப்போம். ஓ, அடுத்து வர மண்டே கிளாஸ்ல இந்த வார்த்தையோட அர்த்தம் எங்க சொல்லுங்க. எல்லா நாளும் மேக்ஸ் ரிலேட்டடா தான் இல்ல, ஒரு சில விஷயங்கள் நம்ம அடிஷனலாவும் தெரிஞ்சுக்கிருவோம். சரியா குட்டஸ்? இப்ப நம்ம சரியா தவறா பண்ணியாச்சு. ஓகே. சோ அடுத்து 1 or 2 சம்ஸுமே பண்ணிடுவோமே. இப்ப அது ரிலேட்டடா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சோ அதை பாத்துக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா, கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீடு. சரியா? கூட்டலின் மேல் பெருக்களின் பங்கீட்டு பண்பு அப்படின்னா என்னப்பா? ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லி பார்த்திருக்கோம். நம்ம இன்னும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம படிக்கல. அப்படின்னா புதுசா இருக்கா? கிடையவே கிடையாது. சோ கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீடு, இந்த வார்த்தையை நல்லா கவனிச்சாலே புரிஞ்சிரும். இப்ப நான் ஒன்னு எழுதி காமிக்கிறேனே. ஒரு உதாரணத்துக்கு, -2 × 4 + 5. இங்க பிராக்கெட்னா என்ன அர்த்தம்? மல்டிபிளிகேஷன் தான் அர்த்தம். இருந்தாலும் உங்களுக்கு பழகணுன்றதுக்காக மல்டிபிளிகேஷன் போட்டு பிராக்கெட் போடுறேன். சோ தப்பே கிடையாது. சரி, இப்ப இந்த வார்த்தைக்கும் இந்த எக்ஸாம்பிளும் கரெக்டா இருக்கா? இந்த குறி கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீடு அப்படின்னா, என்ன வார்த்தை கொடுத்திருக்காங்க? கூட்டலும் கொடுத்திருக்காங்களா? எஸ், கூட்டல் இருக்கு. அப்படியா? டீச்சர் பெருக்கல் தானே இருக்கு, அப்புறம் எப்படி டீச்சர் கூட்டல் சொல்றீங்கன்னா, இங்க பிராக்கெட்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்கல்ல. பிராக்கெட்டுக்குள்ள உள்ள என்ன கொடுத்திருக்காங்களோ அதை தான் கன்சிடர் பண்ணணும். சொல்றது புரியுதா குட்டர்ஸ்? சோ கூட்டலின் மேல் அப்படின்னா போர்ட்மாஸ் ரூல், பிராக்கெட்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை தான் ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணணும். கூட்டலின் மேல். ஓகே. பெருக்கல்லாம் வெளியே இருக்கு, பெருக்கலின் பங்கீடு இது எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா? சோ இந்த ப்ராப்பர்ட்டிய இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவோம்னா, டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். சரியா? ரொம்ப பெருசா இருக்குன்னு நினைக்காதீங்க, உங்களுக்கு நான் எழுதியே காமிச்சிடுறேன், இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். எழுதுறேங்க. டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி of multiplication over addition அப்படின்னா என்ன? அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்னா பங்கீட்டு, ப்ராப்பர்ட்டினா பண்பு. எதுக்கு? மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன். டீச்சர், தமிழ்ல சொல்லும் போது எடுத்தோடனே கூட்டல் இருந்துச்சு, பட் இங்கிலீஷ்ல சொல்லும் போது எங்க இருக்கு கூட்டல்ன்றது? கடைசியா இருக்கே டீச்சர்னா, நீங்க கிராமர் கிளாஸஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்கல்ல. சோ அந்த இதுல புரிஞ்சு செய்யுங்க. ஓகேவா? சோ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் மல்டிபிளிகேஷன் ஓவர் அடிஷன் அப்படின்னா பங்கீட்டு விதிய எப்படி இருக்கணும்? கூட்டலின் மேல் பெருக்கலின் படி காண்கன்னு அர்த்தம். சரி குட்டஸ், இப்ப இதுக்கு சொல்லுவோம்ப்பா. நம்ம சம்முக்கு வந்துருவோம். -2 multiplied by 4 + 5. அப்ப இதோட மதிப்பு என்னவா இருக்கும் அப்படின்னா, இப்ப ஒரு இதற்கு நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன செய்வோம்? பிராக்கெட்டை போட்டுருவோம். சோ 5 4 கூட்டினா 9, 9 18. போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? குறிய பெருக்கணும். மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ். சரியா? 2 9s are 18, இல்லன்னா 9 18. அப்படின்னா ஆன்சர் எனக்கு என்ன வந்திருக்கு? -18 வந்திருக்கு. அப்ப இதோட வலது பக்கம் என்னவா இருக்கும்? இப்ப அதையும் சேர்த்து செக் பண்ணிடுவோமே. இப்ப இது நம்ம ஏற்கனவே ப்ராப்பர்ட்டிஸ்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அப்படின்னா இது எப்படி இருக்கும்? -2 × 4
நடுவுல என்ன குறியோ அதே குறிதான் இருக்கும். -2 × 5. இப்ப வெரிஃபைன்னு சொல்லியிருக்காங்கப்பா. அப்படின்னா கரெக்டானு செக் பண்ணுங்க அப்படின்னா எல்ஹெச்எஸ் செஞ்சிருக்கோம், ஆர்ஹெச்எஸ் செஞ்சிருவோமா? ஓகே. சோ இங்க தனியா பிராக்கெட் கொடுத்திருக்காங்க. அப்ப அதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும். சோ 2 4s are 8. 8 போறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னு சொல்வேன்? மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் ப்ராப்பர்ட்டி சொல்லி பார்க்கணும். பிளஸ் இங்க பிளஸ் சிம்பிள் தான். சரி, மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 2 5s are 10. ஓகே. சோ அடிஷன்ல ரெண்டுமே சேம் சைன் இருந்தா என்ன செய்யணும்? add and put the same sign. இங்க என்னவா வந்திருக்கும்? எங்க யோசிச்சு சொல்லுங்க. -18. அப்ப எனக்கு லெஃப்ட் சைடும் -18 தான், ரைட் ஹேண்ட் சைடும் -18 தான். அப்ப என்ன செய்யலாம்? நம்ம செஞ்ச இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டா இருக்குன்னு அர்த்தம். சொல்றது புரியுதா? சோ இது ரிலேட்டடா இன்னொரு சம்ஸ் கூட செஞ்சிடலாம். அப்ப இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டர் ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் அது ரிலேட்டடா ஒரு ஸ்டிமுலேஷன்ஸும் பாத்திரலாம். சம் செய்யலாமா? ஓகே. இப்ப கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பயிற்சியில 1.3ல 5வது கணக்கு பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, கீழுள்ளவற்றை சமமானவையா என சோதிக்க. சமமானவை எனில் அதன் பண்பை கூறுக. அப்ப கீழே கொடுத்திருக்க ஒரு சில கொஸ்டின்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்ன பண்பு அப்படின்னு சொல்லி நம்மள செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கரெக்டா இருந்தா சமம்னு எழுதணும். அப்படி இல்லை அப்படின்னா சமம் இல்லைன்னு எழுதிட்டு அதோட பண்பு என்னன்னு சொல்லி சொல்லணும். செஞ்சிருமா? சரி, இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச இந்த சம் ரிலேட்டடாவே போடுவோம். 3 × -4. எங்கெல்லாம் மைனஸ் வருதோ அங்க கண்டிப்பா பிராக்கெட் போட்டுருவாங்க குட்டஸ், உங்களுக்கு குழப்பமே வராம இருக்க. மற்றும் இப்ப ஹெட்டிங்க ரப் பண்ணிக்கிறேன். இது ஒண்ணு கொடுத்திருக்காங்க, மற்றும் சொல்லி இன்னொன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அப்ப இத தனியா கூட வச்சுக்கோங்களேன். என்ன கொடுத்திருக்காங்க? 3 × -4 பிளஸ் 3 × -10. சரியா குட்டஸ்? பெருசாவே எழுதுறவா? 3 × -4 சம் செஞ்சிருவோமா? இங்க ஒண்ணு கொடுத்திருக்காங்கப்பா. இதுவும் வேல்யூ சமமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ செஞ்சிருவோமா? ரைட். இந்த இடது பக்கம் செய்வோம். இல்லைன்னா கொடுத்தத ஒரு வேல்யூவா கன்சிடர் பண்ணுங்க. சம் செஞ்சிருவோம். தேர்ட் கொஸ்டின் என்னமா கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல? இங்க பாருங்க, 3 × என்ன கொடுத்திருக்காங்க? -4 பிளஸ் -10. அப்ப நீங்களே பார்த்து சொல்லுங்க. இந்த இதை மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். சோ 3 × பிராக்கெட்டை தானே சுருக்கணும். -4க்கு -4 அப்படியே இருக்கணும். இங்க பாருங்க, எங்கெல்லாம் சைன் மாறுதோ அந்த இடத்துல பிராக்கெட் இருக்கோ அங்க இந்த மாதிரி செயின் மாதிரி ரூல் போட்டுக்கோங்க. சோ பிளஸ் × மைனஸ் மைனஸ் ஒவ்வொரு தடைக்கும் சொல்லி செய்யுங்க. அடுத்து பிராக்கெட் டோர் மாசம் ரூல் பண்ணுங்க. அப்ப என்ன வரும் குட்டஸ்? 3 × ரெண்டு நம்பருக்குமே சேம் சைன். ஸோ ஆட் அண்ட் புட் த சேம் சைன் என்ன ஆயிரும்? -14. ஓகே. சரி, 3ய 14ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா கஷ்டமா? நீங்களே சொல்லிருங்க. அதுக்கு முன்னாடி சைன் இருக்குல்ல, சைனை மல்டிப்ளை பண்ணுங்க. பிளஸ் × மைனஸ் மைனஸ். ஸோ 14 3s are என்ன? வாய்ப்பாடு தெரிஞ்சா டைரக்டா போடுங்க, இல்லைன்னா செஞ்சு பார்த்தே போடுங்க. 4 3 12, மிச்சம் 1, 1 3 3 + 1 4. ஸோ அப்ப இதோட ஆன்சர் -42. ஓகேவா? சரி. சோ இதே மாதிரி இன்னொன்னும் கொடுத்திருக்காங்கப்பா. அது என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம்ல, ஞாபகம் இருக்கா? என்ன கொடுத்தாங்க அப்படின்னா 3 × -4 பிளஸ், அந்த பிளஸ் சிம்பிள் போடும்போது பெருசா போட்டுருங்க குட்டஸ், இல்லைன்னா கன்ஃபியூஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். 3 × -10 செய்வோமா? இங்கேயும் பிராக்கெட் கொடுத்துட்டாங்க. சோ பிளஸ் × மைனஸ் மைனஸ், முன்னாங்க 12. சோ இங்க பிளஸ் சைன் அப்படியே போட்டுருங்க. சோ இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. பிளஸ் × மைனஸ் மைனஸ். சோ 3 10s are 30. எழுதியாச்சா? ஓகே. இங்க என்ன இருக்கு அடுத்து? இந்த பிராக்கெட் போடுங்க. இல்ல அப்படின்னா டைரக்டா கூட உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. ரெண்டு நம்பரும் மைனஸ் சைன் இருக்கு. சோ என்ன இருக்கணும்? ஆட் அண்ட் புட் த சேம் சைன். அப்படின்னா இத நீங்க என்ன போடுவீங்க? -42. ஓகேவா? அப்ப இந்த பக்கமும் -42, இந்த பக்கமும் -42னா இது இரண்டும் சமமானவையானா எஸ்,
சமம் அப்படின்னு எழுதிட்டு இதோட விட்டுறக்கூடாது. இதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்பதான் பார்த்தோம். இது எப்படி எழுதலாம்? கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. சரியா? சோ இத எப்படி செக் பண்றதுன்னு இப்ப சொல்லி கொடுத்துட்றேன். இதுதான் கொஸ்டின் கொடுத்திருக்காங்க. கரெக்டா? இப்ப இதுக்கு இவ்வளவு லென்த்தியா சம் செய்யணுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. ஈஸியா நீங்க பார்த்த செகண்ட்லயே சொல்லிடலாம். சரியா? இருந்தாலும் செஞ்சும் காமிச்சிடுறேன். இப்ப என்ன கொடுத்திருக்காங்க? 3 மல்டிப்ளிகேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? -4. சரியா? பிளஸ் -10. ஓகேவா குட்டஸ்? இதோட இந்த பக்கம் என்னப்பா இருக்கும்? எங்க நீங்களே சொல்லுங்க. நடுவுல பிளஸ் சிம்பல்லாம் இங்கே என்ன பண்ணோம்? நடுவுல பிளஸ் சிம்பல் போட்டு இப்படி பிராக்கெட் போட்டுருவோம். ஞாபகம் இருக்கா? அப்படிதானே படிச்சோம். ஓகே. அடுத்து என்னமா செய்யணும் அப்படின்னா எங்க மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்டூ -4. அடுத்து செயின் ரூல் மாதிரி போடுவோம்ல. என்ன போடுவோம்? 3 இன்டூ -10. இதானப்பா ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுக்கு பேர் என்ன? கூட்டலின் மேல் பெருக்கலின் பங்கீடு. சரியா குட்டஸ்? புரிஞ்சுச்சா? ரெண்டு பக்கமும் சமமான்னு கேட்டிருக்காங்க. கேல்குலேஷன் தனித்தனியா எப்படி போடணும்? சரியா? உங்களுக்கு இன்னொரு வார்த்தையும் சொல்லிடுறேன். எஸ்டினா ஷோ தட், பிடினா ப்ரூவ் தட், ஷோ தட், பிடினா ப்ரூவ் தட், வெரிஃபை. இந்த வார்த்தைகள் கொடுத்திருந்தா நம்மளோட வலது பக்கம் தனியாவும் இடது பக்கம் தனியாவும் தான் கணக்க செய்யணும். இங்கிலீஷ்ல எல்ஹெச்எஸ் கேல்குலேஷன் செப்பரேட்டா, ஆர்ஹெச்எஸ் கேல்குலேஷன் செப்பரேட்டா செக் பண்ணணும். சோ இந்த வார்த்தைகள் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கிலீஷ் வார்த்தைகளும் சேர்த்து தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு குழப்பாது. தப்பே கிடையாது, தெரிஞ்சுக்கலாம். சரியா குட்டஸ்? ஷோ தட், ப்ரூவ் தட், வெரிஃபைனா என்னமா அர்த்தம்? எல்ஹெச்எஸ் கேல்குலேஷன் தனியாவும் ஆர்ஹெச்எஸ் கேல்குலேஷன் தனியாவும் செய்யணும்னு அர்த்தம். சரியா? ரைட்டு. இப்ப இது வரைக்கும் நம்ம பெருக்கலை பத்தி நிறைய விஷயங்கள் நல்லா படிச்சாச்சு. இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, யாராவது கெஸ் பண்ண முடியுமா? இப்ப இது வரைக்கும் என்னென்ன ஆபரேஷன் பார்த்தோம்? கூட்டல், கழித்தல், பெருக்கல். நெக்ஸ்ட் என்னப்பா இருக்கும் அப்படின்னா நீங்களே கெஸ் பண்ணிருங்க. முழுக்களின் எதை பத்தி படிக்க போறோம்? முழுக்களின் வகுத்தல். அப்ப இது வரைக்கும் என்ன வரைக்கும் பார்த்தோம்? இது 1.1, 1.2, 1.3. இப்ப நம்ம எந்த பயிற்சிக்கு போறோம்? 1.4 ஃபர்ஸ்ட் சாப்டர்ல 4வது பயிற்சியோட பழக்க போறோம். சரியா குட்டஸ்? இன்னைக்கு இதுதான் பத்தி படிக்கிறோம். சரி, உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சின்ன குட்டி எக்ஸாம்பிள் சொல்றேன். எடுத்தோன்னே விதிக்கு போகணுமா அப்படின்லாம் இல்ல. ஒரு குட்டி குட்டி ப்ராப்பர்ட்டிஸ் மாதிரி. சோ இத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப என்கிட்ட 10 சாக்லேட் இருக்குப்பா. என்கிட்ட எத்தனை சாக்லேட் இருக்கு? 10 சாக்லேட் இருக்கு. சரியா? எங்க வீட்ல 5 பேர் இருக்காங்க. அப்பா, அம்மா, அக்கா, சரியா, அண்ணா, இல்லாட்டினா நீங்களும் கூட வச்சுக்கோங்களேன். தட் இஸ் நீங்க. நீங்கன்றத ட்ரிபிள் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? அடுத்து தம்பி. 1 2 3 4 5. சோ நம்ம வீட்ல இப்ப எத்தனை சாக்லேட் இருக்கு? 10 சாக்லேட் இருக்கு. இந்த 10 சாக்லேட்டை இந்த 5 பேருக்கு எப்படிப்பா கொடுப்பீங்க? இந்தாங்க வாங்க, வரிசையா நின்றுக்கோங்க. 10 சாக்லேட் வச்சுக்கிறோம். அப்ப அப்பாவுக்கு 1. சரியா? அம்மாக்கு 1, அக்காவுக்கு 1, உங்களுக்கு 1, தம்பிக்கு 1 கொடுத்து முடிச்சிருவீங்க. 1 2 3 4 5 முடிச்சாச்சு. அப்ப இன்னொரு ரவுண்டு போவோம். அடுத்த ரவுண்ட்ல 1 1 தட் இஸ் பிளஸ் போட்டுக்கிறணும். இப்படி போட்டோம்னா என்ன ஆகும்? 2 ரவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்கோம். முதல் ரவுண்ட் எல்லாருக்கும் ஈக்குவலா சாக்லேட் கொடுக்கணும். அப்போ ஒவ்வொரு தடைக்கும் இப்படியா போட்டு பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. குட்டி பிள்ளைய மாதிரி போட முடியுமா? இது நம்ம இப்ப 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம். மொத்தம் 10 சாக்லேட் இருக்கு. நம்ம வீட்ல எத்தனை பேர் இருக்காங்க? அப்பா, அம்மா, அக்கா, நீங்க. உங்களுக்கு தான் ட்ரிபிள் எக்ஸ் போட்டிருக்கேன். சரியா? அடுத்து தம்பி. இப்ப தலைக்கு எத்தனை சாக்லேட் நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கணக்கு கேட்டேன்னா எல்லாருக்குமே சமமா பங்கிட்டு கொடுங்கன்னு சொல்லி கண்டிஷன் சொல்றேன். சமமானா ஈக்குவலா ஷேர் பண்ணி கொடுங்க அப்படின்னா தலைக்கு எத்தனை சாக்லேட் இருக்கணும்? இங்க வாங்க உட்காந்துக்கோங்கன்னு ஒன்னொன்னா கொடுத்துட்டு திருப்பி மீதி என்கிட்ட 5 சாக்லேட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2வது ரவுண்டுக்கு இப்படி கொடுத்தோம் அப்படின்னா 10 சாக்லேட்டுக்கு இப்படி கொடுத்துடலாம். ரைட்டு. இப்ப என்கிட்ட 100 சாக்லேட் இருக்குப்பா. எப்படிப்பா கொடுப்பீங்க? எவ்வளவு நேரம் எடுக்கும்? ஒவ்வொரு தடவைக்கா ஒரு ரவுண்டு, 2வது ரவுண்டு, 3வது ரவுண்ட்னா கண்டிப்பா போர் அடிச்சிடும். சரி, இப்ப 1000 சாக்லேட் இருக்குப்பா அப்படின்னா கண்டிப்பா கொடுக்குற நம்மளும் வாங்குறவங்களும் டயர்ட் ஆயிருவாங்க. கரெக்டா? சோ அந்த இடத்துல எப்படி நம்ம வகுத்தலை யூஸ் பண்ணி செய்யறோம்ன்றதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம். சொல்றது புரியுதா? சோ முழுக்களின் வகுத்தல். இது முழுக்கள்லாம் என்னன்றது ஞாபகம் இருக்கா? திருப்பி சொல்லணுமா?
முழுக்களோட ரெப்ரசன்டேஷன் ஐ ஆர் இசட்னு சொல்லி சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா குட்டஸ்? சரி, இப்ப அதுக்குரிய ஒரு ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். எங்க உங்கனால இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா என்னன்றதை ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு பின்ன நம்ம சம் போடலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். கரெக்டா? குட்டஸ், இப்போ இத பாருங்க குட்டஸ். இதுக்கு முன்னாடி பிளஸ் என்ன மைனஸ் என்ன மைனஸ் என்ன பிளஸ் என்னலாம் படிச்சிருக்கோம். சரியா? சோ இங்க நீங்க கவலையே பட வேண்டாம். இங்க சைட்ல ஒண்ணு எழுதியிருக்கேன் பாரு, கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதிருக்கேன். இத வழக்கம் போல படம் பார்த்து கதை சொல்ற மாதிரி டெய்லி டெய்லி சொல்லி பழகிக்கிட்டே இருந்தா வந்துரும். இது குறையன், இது முழு மிகையன், அந்த மாதிரி மைனஸ் பிளஸ் எல்லாம் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. இதை சொல்லி சொல்லி பாருங்க. ஒரு 5 நாளைக்கு இதை சொல்லி பார்த்தா ஈஸியா வந்துரும். கரெக்டா? 5 நாள்னா 5 நாள் கிடையாது, உங்களுக்கு மனப்பாடம் ஆகிற வரைக்கும். சரியா? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இப்ப ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 40 இருக்கு. சரியா? 40 டிவைடட் பை 8 அப்படின்னா இங்க டினாமினேட்டர்ல 8 இருக்கு குட்டஸ். சரியா குட்டஸ்? சொல்றது புரியுதா? இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது உங்களுக்கு இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் எழுத தெரியும்னா எழுதிட்டு டிவைட் பண்ணுங்க. இதோட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் என்ன எழுதுவோம்? -40, இங்க எழுதுறேன், -40/8 தானே எழுதுவோம். உங்களுக்கு இதெல்லாம் பேசிக் தெரியுமா? ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னா இதுக்குன்னு ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு முறைன்னு சொல்லி சொல்லுவோம். சோ அதுதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். அப்ப டினாமினேட்டர்ல மைனஸ் இருந்தா அதை எதுக்கு தான் மாத்துவோம்? நியூமரேட்டருக்கு மாத்தி தான் எழுதுவோம். சரியா குட்டஸ்? இதெல்லாம் நீங்க பேசிக் சின்ன கிளாஸ்லயே படிச்சிருப்பீங்க. சரி, இப்ப இதால டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? ஓரெட்ட 8, ஐ எட்ட 40. சரி, அப்ப மேல -5, கீழே +1 இருக்குன்னு அர்த்தம். இப்ப இதுக்கு நேரா இது என்ன இருக்கு? மைனஸ் இந்த இருக்கு. மைனஸ எதால டிவைட் பண்றோம்? பிளஸ்ஸால டிவைட் பண்ணா ஆன்சர் எதுலதான் வரும்? மைனஸ்ல தான் வரும். சோ இப்படியே சொல்லி பாருங்க. பிளஸ் டிவைடட் பிளஸ் அப்படின்னா என்னதான் வரும்? பிளஸ்ல தான் வரும். மைனஸ் டிவைடட் மைனஸ் தான், இந்த மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகி பிளஸ் ஆகும். ஓகேவா? சோ ஒரே நாள்ல எல்லாத்தையும் நான் சொல்லி தரல, ஒன்னொன்னா நம்ம செய்யும் போது கணக்குக்கு பாத்துக்கலாம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன நம்ம போட்டுருணும்ல? செஞ்சிருவோமா? ஓகே, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்? +5 -5? இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் வெறும் 5 போடுறேன்ப்பா. நீங்க என்ன போடணும்? மைனஸ் போடணும். சப்போஸ் நான் வெறும் 5 போட்டுட்டு ரைட்டான்னு பார்த்தா என்னவா இருக்கும்? ஆன்சர் வந்து இங்க என்ன போட்டிருக்கு? இன்கரெக்ட்னு ஆயிடுச்சு. ஏன்? நான் என்ன போட மறந்திருக்கேன்? மைனஸ் போடல. இப்ப செக் பண்ணுவோமா? பாத்தீங்களா? கரெக்ட் ஆயிடுச்சா? அப்போ ஒரு சின்ன குறி மாறினாலும் அர்த்தம் என்ன செஞ்சிரும்? மாறிடும். சரி, மீதி உள்ள சம்ஸும் அதே மாதிரி செய்வோமா? எங்க பார்த்து பார்த்து சொல்லுங்க. இருங்க, உங்களுக்கு நான் நியூ செட்னு கொடுத்துறேன், இல்லைன்னா எல்லாமே இன்கரெக்ட்னு இருக்கும். இங்க பாருங்க. நம்ம சொன்ன அதே சம் இருக்குடா. இங்க பாருங்களேன், 10 சாக்லேட் இருக்கா வீட்டுல. இப்ப கொஸ்டினை உல்டாவா கேக்குறாங்க தங்கம். சரியா? என்ன கேக்குறாங்கன்னா 10 சாக்லேட் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 சாக்லேட்டா கொடுக்குறோம். அப்ப எத்தனை பேருக்கு கொடுக்க முடியும்? கேள்வியை அப்படியே மாத்திருக்காங்க பாருங்களேன். 10 சாக்லேட் இருக்கு, ஒவ்வொருத்தவங்களுக்கும் 2 சாக்லேட்டா கொடுக்குறோம்னா எத்தனை கொடுக்க முடியும்னு சொல்லி கேக்குறதுக்கு என்ன செய்வோம்? நீங்களே சொல்லுங்க. இப்பதான் இந்த இதை பார்த்தோம். சோ அப்ப என்ன பண்ணோம்? 10 டிவைடட் பை 2. ரைட்டா? அப்ப கேன்சல் பண்ணிடுவோமா? டீச்சர், எங்களுக்கு இதை கேன்சல் பண்ண தெரியாதுன்னா அதுக்கும் உங்களுக்கு சொல்லித்தாரேன். இந்த 2ஆம் வாய்ப்பாடு வர மாதிரி நியூமரேட்டர்ல இருக்கிற வேல்யூ எப்படி எழுதுனா, 2 10, 2 5 10, இந்த 2 அப்படியே இருக்கும். கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1 இருக்குன்னு கூட அர்த்தம். சரியா? சோ இந்த 2க்கு இந்த 2-ஐ கேன்சல் பண்ணிருங்க. மிச்சம் என்ன இருக்கும்? 5 இருக்கும். அப்ப நியூமரேட்டர்லயும் என்ன இருக்கு? பிளஸ், டினாமினேட்டர்லயும் என்ன சைன் இருக்கு? பிளஸ் சைனு. சோ ரெண்டுலயுமே பிளஸ் குறி தான் இருக்கு. சோ பிளஸ்ஸால டிவைட் பண்ணா என்னதான் வரும்? எனக்கு பிளஸ். சோ அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னா +5 போட்டுடலாமா? சரி குட்டீஸ், இப்ப நான் ஒவ்வொரு கணக்கு தான் போடுறேன். மீதி உள்ள 2-3 கணக்குக்கு நான் போடல. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவே நம்ம எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு படிக்க வேணாம், கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுக்கலாம். இன்னும் 2 கிளாஸ்ல படிச்சா ஈஸியா இருக்கும். சரியா? ஆன்சர் செக் பண்ணா என்ன வந்துருச்சு? நம்ம செஞ்ச சம்ம கரெக்ட். ஓகேவா குட்டீஸ்? இப்ப இந்த வகுத்தல் செய்யணும்னாலோ பெருக்கல் செய்யறதுனாலோ கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பாடுன்னு ஒண்ணு சொல்றோம்ல, அது நல்லா தரோவா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? சோ சாட்டர்டே சண்டேஸ் எல்லாம் வருதுல்ல, இந்த சாட்டர்டே சண்டேஸ் வாய்ப்பாடை நல்லா தெரிஞ்சு வச்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்து வர கிளாஸஸ்ல இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இன்னைக்கு ஜஸ்ட் பேசிக் என்னன்னு மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். டீட்டெயிலா நம்ம சம் செய்யல. சரியா குட்டஸ்? சோ இன்னைக்கு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா
நீங்க டேபிள்ஸ் தட் இஸ் வாய்ப்பாட நல்லா படிச்சுட்டு வந்துருங்க. ஓகேவா? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்க எழுதியிருக்கேன் பாருங்க. இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? ஒரு 2 நிமிஷம் டைம் தரேன். நோட் பண்ணிக்கோங்க. மூணாவது என்னன்னா, உங்களுக்கு இனிமேலு எப்பெல்லாம் கிளாஸ் இருக்கோ, அப்ப ஒரு ஜிகேவோ, இல்ல ஒரு முக்கியமான விஷயங்களோ, லைஃப்க்கு தேவையான ஒரு விஷயங்களோ அப்படின்றத நான் ஷேர் பண்றேன். சோ இன்னைக்கு ஹோம்வொர்க் என்னது? அதர் தன் த மேக்ஸ் சப்ஜெக்ட் தப்புக்கும் ஏன் இந்த டவுட் திடீர்னு வந்துச்சு அப்படின்னா, நம்ம சரியா தவறா பார்த்தோம்ல அதனாலதான். தப்புக்கும் தவறுக்கும் 2 வார்த்தைக்கு ஒரே அர்த்தமா, வேற வேற அர்த்தமான்னு கண்டுபிடிக்கணும். சரியா? தப்புனா என்ன, தவறுனா என்னன்றதோட மீனிங்க கண்டுபிடிச்சுவாங்க. ஓகேவா? உங்களுக்கு நான் சொல்ற விஷயம் புரியுதா? ஓகே குட்டஸ். ஐ திங்க் இன்னைக்கு கிளாஸ் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். குட்டஸ், உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் தைரியமா ஆன்சர் பண்ணுங்க. அது ரைட்டா தான் இருக்கணும், தப்பா தான் இருக்கணும்லாம் கவலையே வேண்டாம். சரியாம்மா? ஓகே குட்டஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம், ஜெய் ஹிந்த்.